ஏன்னா சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு கறியை ஆக்கி சாப்பிட்டு இந்த முடிப்பாங்கன்னு பார்த்தா இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு 10 பேராது எந்திரிப்பீங்கன்னு நான் நினச்சேன். உங்களை தப்பாக கணக்கு போட்டேன். ஆனால் இப்போ பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு மாறிடுச்சு. ரசனையில் விஞ்சியது திண்டுக்கல்லா திருவள்ளூரா அப்படிங்கிறதுல உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கலுக்கு தோல்வி, வெற்றி எங்கள் திருவள்ளூரின் ரசிக பெருமக்களுக்கு தான். அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு பாட்டு மட்டும் உதாரணமாக நான் சொல்ல போகிறேன். காரணம், ஒரு இசை என்பது ஒரு மிகப்பெரிய சுகம். அது இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். நாங்கள் இசையால் வசமாக இதயம் ஏதுங்கிறான். அந்த பாட்டுக்கு மியூசிக் இஸ் த ஃபுட் ஆஃப் லவ். யாரு? ஷேக்ஸ்பியர். மியூசிக் இஸ் த ஃபுட் ஆஃப் லவ் பிளே ஆன். காதலுக்கு உணவு போன்றது இசை அப்படின்னு. இது மாதிரி ஒரு கச்சேரி நடந்துட்டு இருக்கு, கர்நாடக சங்கீத கச்சேரி. ஒரு பாகவதர் பாடிக்கிட்டு இருக்கார். கலியுக வரதல் கண் கண்ட தெய்வமாய் காட்சிகளேப்பது பழனியிலே தீம் தாக்கிட்ட ஜுனுதா தாக்கிருத்த ஜுனுதா திக்கிட்ட ஜுனுதா திங்கிறதான் தண்டாக்க திண்டண்டாக்கிறது தண்டாக்கிறதுன்னு மாதிரிதாங்க. அப்படின்னா கச்சேரி பறக்குது. 3 மணி நேரம் கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மிருதங்க வாசிக்கிறவர் அசராதவர் அடிக்கிறாரு. இந்த ஜதி சொன்னவனுக்கு பசி வந்துருச்சு. கலியுகம் கலியுக தீம் தக்கிட்ட ஜுனுதா தக்கிருத்த ஜுனுதா தீம் த ஜுனுதா திக்கிட்ட ஜுனுதா. முடிக்க மாட்டான் போல இருக்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணான் பாருங்க அவன். தீம் தக்கிட்ட ஜுனுதா திங்கிறதத்தா அங்க தொங்குறதத்தா திங்கிறத தொங்குறத திங்கிறத தொங்குறதத்தா திங்கிறதத்தா தொங்குறதத்தான். நான் பாரு, பாகவதர் இப்படி ஒரு ஜதி என் லைஃப்லேயே கேள்விப்பட்டதில்லை. திங்கிறதத்தா தொங்குறதத்தாங்கிறான். என்னத்தை நான் கேட்குறான்னு பார்த்தா, நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கிட்டு இருக்கு. அதை கேட்குறான். திங்கிறதத்தா தொங்குறதத்தா தா தா தான்னா பாரு. பாகவதர் நன்றி வணக்கம்ட்டார். ஐயோ வேணாம்டா, இனி அடுத்து வேற என்னத்தையாவது பாடி போடுவேன், என்னைய சான் பாடினாலும் செத்து போடான்னு பாடிடுவேன் அப்படின்னு. வாழ்க்கையில் ரசனை வேணும் ஒரு மனிதனுக்கு. இதை நம்ம இலக்கியம் சொன்னது மாதிரி செத்து போன்னு வள்ளுவர் வேற யாரையுமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் செத்துரு. காதால கேட்டு அடைய முடியாத மகிழ்ச்சியை அடைய முடியலையா, செத்துறாங்கிறார். இன்னைக்கு உண்மையிலே திருவள்ளூர் மக்கள் என்ன ரசனை சுகமாக இருக்கு. ஒரே ஒரு பாட்டு, திரை இசை பாட்டு ஒன்று சொல்கிறேன், பழைய பாட்டு. ஒரு பெண்ணுக்கு அடிக்கிற கைதான் அணைக்கும், இப்படியே ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அடிக்கிற கைதாண்டி அணைக்கும், அவர் அடிக்கிறாருன்னு கோவப்பட்டுறாத. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். எவ்வளவு முட்டாள்தனமான பழமொழி தெரியுமா? அடிக்கிற கைதான் அணைக்கும்னா ஓங்கி அடித்து மயக்கம் போட்டு கோமா ஸ்டேஜில் மூச்சு திணறிக்கிட்டு இருக்கும்போது அப்போ போய் நீ அணைச்சி முக்கா துட்டுக்கு பிரயோஜனம் உண்டா? அது என்ன அடிக்கிற கைதான் அணைக்கும்? ஒரு பெண்ணுக்கு லவ் பண்ணுறதுக்கு கூட உரிமை இல்லையா? அன்னைக்கு அழகாக இருக்கான் ராமன், அவன் மேலே ஆசைப்பட்டா சூர்பனக. ஆசைப்படாத, ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போ அப்படின்னு துரத்தி விட்டுருக்கலாம். அவளை கூப்பிட்டு மூக்கை அறுத்து ஓடு. எதுக்கு நீ ராமனை லவ் பண்ண? அவளுக்கு என்ன தெரியும் ஏற்கனவே சீதையை கல்யாணம் பண்ண இருக்காருன்னு? ஏதோ பார்த்துருக்கா, சூப்பராளாக இருக்கானே அப்படின்ட்டு வந்திருக்கு. வந்ததுன்னா ஏற்கனவே கல்யாணம் ஓடு அப்படின்னு துரத்தி விட்டுருக்கானே, மூக்கை அறுத்துருக்கான் பார். ஒரு பெண்ணுக்கு காதலை சொல்வதற்கு கூட அன்னையிலிருந்து உரிமை இல்லை. அதனால தான் படையப்பா படத்தில் ரஜினி ஒரு டயலாக் பேசுவார், பார்த்துருக்கீங்களா? அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நிம்மதியாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. பொம்பளை கோபமே வரக்கூடாது. என்ன மண்ணாவ? அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும்
அதிகமாக ஆசைப்படுற பொம்பளை நிம்மதியாக இருக்க முடியுமா? அதிகமாக கோவப்படுற ஆம்பளை மட்டும் நிம்மதியாக இருக்க முடியும். அது என்ன? ரெண்டாக பிரிக்கிறது. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நிம்மதியாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உண்மையிலே வீட்டில் சண்டை வரும். சண்டை வந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம். ஒரு பாட்டு மருதகாசி எழுதியிருக்காரு, நம்ம பட்டணத்தில் போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான் தன்னுடைய மனைவியை. பட்டணந்தான் போகலாம் அடி பொம்பளை, பணங்காசு தேடலாம் அடி, என் கட்டாணி முத்து என் கண்ணாட்டி நீயும் வாடி பொண்டாட்டி தாயி. அவ சொல்கிறா, கூப்பிட்டியில் ஏன் போனேன் அப்படிலாம் போகல. டவுனு பக்கம் போகாதீங்க மாப்பிள்ள, டவுனாகி போயிருவீங்க, அந்த டாம்பீகம் ஏழைக்கு தாங்காத பயணம் வேண்டான்னா கேளு மாமா. இவர் டவுனில் போய் எப்படி பொழைக்க போகிறேன்னு லிஸ்ட்டு போடுறாரு. ராத்திரி பகலா ரிக்ஷா இழுப்பேன், நைஸா பேசி பைசா கறப்பேன், ட்ராமா சினிமா சர்க்கஸ் பார்ப்பேன், ராசா மாதிரி சிகரெட்டும் பிடிப்பேன், வேர்த்து புழுங்கு நான் பீச்சுக்கு போவேன், மீத்த பணத்தில் மீன் வாங்குவேன், ஆத்தாடி உன் கையில் கொடுப்பேன், ஆக்க சொல்லிட்டு சாப்பிட்டு படுப்பேன் அப்படிங்கிறா. அப்புறம் அப்படின்னு கேட்குறாவ, இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன்டி பொம்பளை, இந்த ஊரில் இருக்க மாட்டேன்டி. அப்பையும் ஆம்பளை திமுறப்பார், நீ இப்பவே போவனும் கொப்பாவை கேட்டு ஏதாச்சும் வாங்கி வாடி. ஒப்பன்ட்ட போய் ஏதாவது வாங்கிட்டு வாடி. போய் மெட்ராஸில் பிச்சை எடுக்க போகிற, இதில் உங்கள் ஒப்பன்ட்ட போய் ஏதாவது வாங்கிட்டு வாடின்னு. அப்போ தான் பொம்பளை அறிவுள்ளவங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறா. வேலை ஏதுங்க கூலி ஏதுங்க, வெக்க கேட்ட சொல்கிறேன் கேளுங்க, காலேஜ் படிப்பு காப்பி ஆத்துதான், பிஏ படிப்பு பெஞ்சு தொடக்கிதான், ஆளுக்கு 2 ஆளு அழகிதான், 5க்கு 2 தண்ணி கலக்குதான், மேலே சொன்னது 100ல் 1, மிச்சமுள்ளது லாட்ரி அடிக்குதான் அப்படின்ட்டு லாஸ்ட் அவன் எப்படி ஒத்துக்கிறான் பாரு. நீ உலகம் அறிஞ்ச பொம்மை நாட்டி, நான் ஒன்றுமே தெரியா கம்ம நாட்டி, ஊரு விட்டு ஊரு போனா பேரு கெட்டு போகும்னு உண்மையோட சொல்ல நல்லதுன்னு கேட்டுக்கிட்டு, பட்டணந்தான் போக மாட்டேன்டி பொம்பளை, பயணமாக சொல்ல மாட்டேன்டி அப்படின்னு 2 பேரும் போய் விவசாயம் பார்க்கலாம் வாடின்னு ஒரு பொம்பளை சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆம்பளை அவளுடைய அறிவுபூர்வமான விஷயத்துக்கு அடிபணிந்தது போல் மருதகாசி ஒரு பாட்டு எழுதினார் பார்த்தீங்களா? ரைட்டு. சினிமா பாட்டில் என்ன பெரிய விசேஷம்? மியூசிக் இருக்கும், அதில் காட்சி இருக்கும், அதனால் அது நம்ம மனசை விட்டு போகவே போகாது. அலைகள் ஓய்வதில்லைல அந்த காதல் பாட்டு. ஆஹா, ராதா பிரிஞ்சு போகிறா, படிக்க போகிறா, கார்த்திக்கு அவன் ஐயர், அந்த பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளை, படிக்க போகிறப்ப கவிப்பேரரசு வைரமுத்து 1 மணி நேரத்தில் எழுதின பாட்டு, இசைஞானி இளையராஜா 1 மணி நேரத்தில் மியூசிக் போட்டு 2 மணி நேரத்தில் உதயமான பாட்டு. இதை ஏன் இங்கே நான் பாடுறேன்னா, இன்னைக்கு காதல் இருந்தேன்னா என் பாட்டை நீ அங்கே பாடணும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லி அனுப்புனதுனால வலிந்து இந்த பாட்டை நான் இங்கே பாடுறேன். சகம பனி சானி பம கச மம ப ப கமக கமகச நினி சகாக ககச நினி சகாக மம ப சாச நீனி காக மாம நீனி சாச நினி ச. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு. பாட்டு ஃபினிஷிங் தான் அழகு. நான் படிக்க போகிறேங்கிறா. கல்வி கற்க நாளை செல்ல அண்ணன் ஆணையிட்டான், காதல் மீன்கள் 2ல் 1
கரையில் தூக்கி போட்டான். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதின் போது அலையின் கரையில் காத்திருப்பேன் அழுத விழிகளோடு. எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். என்ன அழகு பாட்டு! காதலை இதுக்கு மேலே வேற என்ன சொல்றது? சினிமா பாட்டு திரை இசைக்கு என்ன ஒரு அழகுனா மியூசிக் இருக்கும். சுத்ததன்யாசி ராகத்தில் இசைஞானி இதை மியூசிக்காக போட்டார். ராதா கடற்கரையில் ஓடுவா, கார்த்திக் உட்காந்து அழுகிறத காட்சியாக பார்ப்போம், மனசில் ஆழமாக பதியுது. சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதின பாட்டை கிழக்கே போகும் ரயிலில் பாரதி ராஜா போட்டிருப்பார். மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில், ஹம்சதுனி ராகம். சினிமாவுக்கெல்லாம் ராகம் இருக்குது, காட்சி இருக்குது. ஆனால் இலக்கியத்துக்கு அது ஏதாவது உண்டா? இன்னைக்கு நான் ஒரே ஒரு இலக்கிய பாட்டோட தீர்ப்பு சொல்கிறேன். சண்டை போடாத கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் இங்கே இருந்தால் கை தூக்குங்க. இது வரைக்கும் நான் சண்டையே என் மனைவி கூட போட்டதில்லை. ஒரு ஆள் ஆனால் ஒருத்தன் என்கிட்ட வந்து சொன்னான், எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்து 15 வருஷம் ஆகுதுன்னா. 15 வருஷம் சண்டையே போடலையா? எப்பட்றா? கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான், 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் வாரேன், நான் எங்கே போய் சண்டை போடுறதுங்கிறேன். வாழ்ந்தால் சண்டை வரும், வந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. 11 பிள்ளை எங்கள் வீட்டில். எங்கள் தாத்தாவும் பாட்டியும் அதுக்கு மேலே உன்னைய வெட்டாமல் விட மாட்டேன்ட்டு இது வரைக்கும் 50 தடவை சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் வெட்டவே இல்லை. அருவா வீட்டில் தான் இருக்கு. உன்னைய வெட்டி கொண்டு விட்டு நான் ஜெயிலுக்கு போகல அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியை இது வரைக்கும் வெட்டவே இல்லை. ஆனால் 16 பிள்ளை 2 பேருக்கு. அருவா அங்கே தான் கிடந்துச்சு. வெட்டினாரா என்னைக்காது? ஆனால் வேறே வெட்டி இருக்காரு பயங்கரமாக. 16 பிள்ளைய. வாழ்க்கை அப்படி வாழ்ந்தாங்க. இதைத்தான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவள் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து முதிர்ந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதிலிருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ அப்படின்னார். சண்டை வரணும். இப்படி ஒரு மனைவி இருந்தால் யாராவது குடும்பம் நடத்துவீங்களா? வாடி வர்றேங்க, போடி போகிறேங்க, உக்காரு உக்காடுறேங்க, தூங்குடி தூங்குறேங்க, எந்திரி எந்திரிக்கிறேங்க, சோறாக்கடி ஆக்குறேங்க, குழம்பு வைடி வைக்கிறேங்க, பிளேட் எடுத்து வைடி வைக்கிறேங்க, சோத்தை போடுறி போடுறேங்க, குழம்பு ஊற்றுறி ஊற்றுறேங்க, அப்படியே விஷத்தை ஊற்றுறி ஊற்றுறேங்க, சாப்பிட போகிறேன்டி சாப்பிடுங்க, செத்துருவண்டி சாகுங்க. இப்படி ஒரு மனைவியோட வாழ முடியுமா? யாராவது சொல்கிறதெல்லாம் கேட்குறான்ட்டு வாழ முடியாது. சண்டை வரணும். சாப்பாட்டை போட்டுட்டு இந்த நைட்டில் அவன் பாட்டுக்கு சாப்பிட உட்காந்து முன்னால் அப்படி குத்த வச்சு உட்காருவாங்க, பார்த்துறீங்களா? தொலைஞ்சான் அன்னைக்கு அந்த ஆம்பளை. அவன் கண்டுபிடிச்சிட்டான், எந்திரிடி நான் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை உப்பெல்லாம் நான் எடுத்து போட்டுக்கிறேன், அப்பெல்லாம் நான் பொறிச்சிக்கிறேன், நீ முதல்ல எந்திரிச்சு. அவன் உட்காந்துருக்க சைஸ்லேயே ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான்னு கண்டுபிடிச்சிட்டான். குழம்பை ஊற்றிக்கிட்டே ஒரு வாக்கியம் சொல்கிறா, உன்னைய கட்டி நான் என்னத்தை கண்டேன். வாய்கிட்ட சாப்பாடு கொண்டு போகிறான், சாப்பாட்டுக்கு வாய்க்கு இடையில இப்படி சொன்னான், எப்படி திம்பான்? பேசாமல் இருக்கே இல்லையாடி? என்ன பேசாமல் போயா அப்படின்னு சண்டை போட்டு வெளியே போடி ஓடி வெளியே போ, நான் இப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், உன் கூட வாழ்கிறதுக்கு பேசாமல் இருந்துடலாம், சாப்பிடவாது உரியாடி, நீலாம் மனுஷியாடி, போடி போ உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, என் கண்ணுமில்ல முழிக்காத, நான் இனிமேல் இந்த வீட்டு வாசலையே மிதிக்க மாட்டேன், சபதம். எடுத்துட்டு பெட்டியை ஏதோ எடுத்து ஒரு பையில் வச்சுக்கிட்டு கிளம்புது. கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காருது.
பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருக்கு. ஏம்மா நீ என்னடி இங்கே? அந்த ஆள் துரத்தி விட்டான், உங்கள் ஒப்பையன் என்னைய துரத்தி விட்டான். பொம்பளைனாலே இப்படி துரத்தி தான் விடுறாங்க. அப்போ தான் யோசிக்கிறேன், எங்கள் அம்மாலேயே இந்த கிழவன் துரத்திருக்கானே, அப்போ இந்த ஆள் எவ்வளவோ தேவலான்ட்டு போமா நீ வீட்டுக்குன்ட்டு புருஷன் கூட சமாதானம் ஆயிடுவோம்ட்டு வந்து வெளியில் உட்காந்துருக்கேன் மரத்தடியில். மகன் அவங்க அப்பையும் கூப்பிட்றேன், உங்கள் அம்மா எங்கே இருக்குன்னு போய் பாட்டு வாடா. துரத்தி விட்டுவிட்டு என்னைய போய் பாட்டு வாடான்னா ஓட. வெளியே பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துருக்கு எடுத்துகிட்டு போன பையோட. வந்து அவங்க அப்பாட்ட, அம்மா அப்பா அம்மா இங்கே தான் இருக்காளா? அவன் என்னை விட்டுட்டு எப்பட்றா போவா? டேய் உங்கள் அம்மாவை நான் கூப்பிட்றேன்னு கூப்பிட்றா. மகன் தூது, பா அம்மா அம்மா அப்பா உன்னைய கூப்பிட்றாரு. அதெல்லாம் வர முடியாது, துரத்தி விட்டாரு அடிச்சு. எப்பா அம்மா வர மாட்டேங்குதுப்பா. டே உங்கள் அம்மாட்ட நான் சாப்பிட கூப்பிட்றேன்னு கூப்பிட்றா. அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு என்னான்னு தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு கோடு வேர்டு வச்சுருப்பாங்க சாப்பிட்றது. இவன் வந்து அப்படியே அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஏம்மா அப்பா உன்னைய சாப்பிட கூப்பிட்றாரான் அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்ல சொன்னார். அந்த அம்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தானே பொழப்பு இப்படி சீப்பிட்டு போய் கிடக்குது. அந்த ஆள் வேற பசி தாங்க மாட்டேன். எங்கிட்டாவது ஹோட்டலுக்கு போய் துறைஞ்சாங்கன்னா காலம் கெட்டு கிடக்கிற கடையில் இந்த ஆளை விட்டு நான் எப்படித்தான் போகிறதான் அப்படின்ட்டு வந்து 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை தொடங்குவாங்க. பார்த்தீங்களா? திஸ் இஸ் லைஃப். வேறு யாரும் சொல்ல. 1330வது திருக்குறளாக வள்ளுவன் சொன்னான், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின்னு வாழ்க்கையின் தத்துவத்தை இவ்வளவு அழகாக சொன்ன அந்த இலக்கியம், இது நம்மை விட்டு எப்பயாவது பிரிக்க முடியுமா இந்த இலக்கியத்தை? ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். கடவுளே உன் முடியாத காரியத்தை கூட முயன்றால் நீ முயற்சி செய்து வெற்றி பெறுவாய். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னார். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இலக்கியங்கள். திரை இசைக்கு இசை உண்டு, காட்சி வடிவம் உண்டு. ஆனால் இந்த எந்த ஜோடனையும் இல்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட திருக்குறள் 87 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் திரை இசைக்கு அப்பாற்பட்டு நம்மை மகிழ்வூட்டி வழிகாட்டி கொண்டிருப்பது திரை இசையை விட இலக்கியமே 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 என்று சொல்லி இந்த இலக்கியங்களை இந்த புத்தக திருவிழாவில் நாம் கண்கொள்ளா காட்சியாக பார்ப்பது மட்டுமல்லாமல் அதை எடுத்து படிப்போம், மகிழ்வோம் என்று சொல்லி இந்த அருமையான புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அருமை சகோதரர் பிரதாப் IAS அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி ஆட்சியரை வாழ்த்தி இந்த புத்தக திருவிழா வெற்றியடைய அன்போடு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.